ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி குட்டி சம்சா, அப்புறமேட்டு பெரிய சம்சா, இது எல்லாமே நம்ம தேட்டரில், வெளியே சந்தையில், அப்புறம் ட்ரெயினில் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம். அந்த சம்சா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்தா தான் அந்த டீ கடை சம்சா அந்த டேஸ்ட்டில் கிடைக்கும். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெரட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி பெரட்டிட்டு மேலே அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி விட்டுட்டு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேப்பில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு. அப்புறம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ். இது எல்லாமே நம்ம 80% வேக வைக்கணும். 100% வேக வைக்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது மட்டுமே இதுக்கு போதும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ரெடி ஆனோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மாவு விரிச்சிடலாம். இந்த மாவை குட்டி குட்டி பார்ட்டிஷனாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பூரிக்கெலாம் மாவு விரிப்போம்ல, அது மாதிரி விரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கிச்சன் பேஸில் மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதிலிருந்து ஒரு பாலை எடுத்து உங்களால் எவ்வளோ லேசாக விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு லேசாக விரிச்சுக்கோங்க. ஏன்னா மைதா மாவுங்கிறப்ப விரிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் இதை தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக பபிள் வர வரைக்கும் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் பண்ண வேணாம். ஒரு 10 செகண்ட் குக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக பபிள் வந்துடும். எடுத்து இப்போ வெளியே வச்சிடலாம். வெளியே வச்சுட்டு இதை ஃபஸ்ட் நான் 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே அப்படியே சும்மா எண்ணெயில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக பக்கோடா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்சாவை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சமோசா ஷீட் விரிச்சுக்கோங்க. இப்போ இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக ரொட்டேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இது மாதிரி கோன் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவை கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி தண்ணியில் கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு க்ளூ மாதிரி இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த இடத்துல. இதை வச்சு அப்படியே கவர் பண்ணிட வேண்டியது தான். அழகான சமோசா ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் கோன் ஷேப்பில் வந்துட்டு கிடைக்காது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வீட்டிலே மேக் பண்ணுறோம்ல, அந்தளவுக்கு வந்துட்டு ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் ஒவ்வொன்றும் கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்ட் கோன் ஷேப்பில் கிடைக்கும். இது அப்படியே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் எண்ணெய் இருக்கணும். போட்டோன்னே மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப குயிக்கான டீ கடை சம்சா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையை எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக மாவு காலி ஆகிறப்ப நாங்கள் குட்டி குட்டி சம்சா கூட இந்த ட்ரெயின்லலாம் விற்பாங்கள்ல, அது மாதிரி சம்சா கூட ரெடி பண்ணோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, அந்த எக்ஸ்ட்ரா வர அந்த ஷீட்டில் உள்ளதெல்லாம் நம்ம பக்கோடா மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.